எங்கே உட்காந்துருக்கோம்னா ரோட்டில் தான் உட்காந்துருக்கோம். ஆரம்பிச்சு ஒரு 50 கிலோமீட்டர் வந்தோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ப்ராஜெக்ட் இஷ்யூ அந்த மாதிரி சில பல வேலைகளுக்காக எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கிட்ட போகிறோம். ஒருத்தவங்களை மீட் பண்ணி அதை பற்றின விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு. யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் மச்சான் தான் போயின்னு இருக்கிறோம். ஹலோ மச்சான் தான் கார் ஓட்டுனுங்கிறான். ஸோ போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்து ஏதாவது இந்த வேலைகள்லாம் பார்க்கணும். எங்களுக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது அதை பற்றிலாம். போய் தான் தெரியும். டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. நம்ம எத்தனை மணிக்கு வச்சு அந்த இடத்துக்கு போவோம்? 10:30 இன்னும் ஒரு 1 ஹவரில் போயிடலாம். 1 ஹவர் ஒரு 11:30 அந்த மாதிரி 11:40 அந்த மாதிரி டைமுக்கு நாங்கள் போயிடுவோம். காலையில் நம்ம மச்சான் சாப்பிட்டேன். காலையில் மச்சான் ஸ்வீட் பொங்கல் சாப்பிட்டேன். சக்கரை பொங்கல் சாப்பிட்டுருக்கோம். நான் இட்லி சாப்பிட்டேன். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 2 பேரும் அங்கே போய் அந்த ப்ராஜெக்ட் சென்டர் என்னென்னு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது பண்ணலாம் ஈஸியாரில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஏதாவது பீச் வரும்போது பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன பிளான் சேஞ்ச் ஆகிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தில் நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தொப்பி மச்சான் தான் மச்சான் கொடுத்துருக்கான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம அண்ணன்கிட்ட வாங்கின தொப்பி ஆரஞ்சு கலர் ஞாபகம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதான் அண்ணன் ஒரு வேலை வீடியோ பார்த்துருந்தா அவர் இருக்கும்போது அண்ணான்னுவோம். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டா அப்பயே அண்ணா சொல்லுவோம்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் உரிமையா அண்ணான்னு பேசுவான். கொஞ்சம் என்ன அண்ணன்றத வாடா போடான்னு பேசுவான். வீடியோ பார்த்து தப்பா எடுத்துக்காதீங்க டக்குன்னு முன்னாடி அப்படின்னு நாளைக்கு பேசுவான். தெரியும் அதெல்லாம் நார்மல் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணனுக்கும் அதெல்லாம் தெரியும். ஒன்றும் பேச மாட்டேன். எல்லாம் முக கத்துற அப்படின்ற நாங்களும் டைட்டா போயிட்டு அங்க வாட்ச் ஆகுறாங்க. போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு போயிட்டு ப்ராஜெக்ட் வேலை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயா சாப்பிட டீ குடிக்க அந்த மாதிரி நிறுத்தினா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். எங்க உட்காந்துருக்கோம்னா ரோட்ல தான் உட்காந்துருக்கோம். ஆரம்பிச்சு ஒரு 50 கிலோமீட்டர் வந்தோம். இப்போதான் விளாக் பேசிட்டு நான் வேற எங்கேயாவது போயிட்டு சுவாரஸ்யமாக நான் தான் கண்டினியூ பண்ணுறேன்னு நடந்துச்சு. பம்பரு கீழே இருக்க இந்த இது, அதாவது பம்பரே எங்களுக்கு கழட்டு தான் விழுகிற மாதிரி நிலமையில இருந்துச்சு. இதில் இது மட்டும் கீழே தேய்ச்சிக்கிட்டே வருது. டர்னு ஓரளவு மச்சான் மாட்டியிருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்போ கழுடுதோ மறுபடியும் நான் அப்போ சொல்கிறேங்க. சக்கடி கட்டியிருக்கியா? ஆல்ரெடி டேக்லாம் போட்டு தான் வச்சிருக்கோம் நாங்கள். அந்த சைடு எப்படி மாட்டிருக்க? வராதா? சரி அதான் கைஸ் போகிற வேலை நாங்கள் முடிஞ்சா டேக் வாங்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புறோம். கைஸ் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஏதோ வேலைக்கு அதெல்லாம் அப்படி இப்படின்னு போய் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு அப்படியே நான் கேமரா திருப்பி காமிக்கிறேன். அவ்வளோதான், பாண்டிச்சேரி வந்தாச்சு. மச்சான் இது இன்னொரு ஆர்ச் வரும்ல? இது இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின். அதுக்கப்புறம் ஒரு ஆர்ச் மாதிரி வரும். சரி ஓகே மச்சான் தான் ஓட்டுவோம். தான் அந்த பம்பர் விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி கழண்டுச்சு. அது அப்புறமேட்டு உள்ளே சுற்றி உள்ளே வச்சுட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், பாண்டிச்சேரி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறோம் என்ன ஏதுன்றதை இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உன் கண்ணு மட்டும் அதில் எடுக்குவா கேமராவில் கண்ணு வேணும்னு கேட்டேன். விஜய் மாதிரி போட்டுடுறேன் தளபதி. ஐயோ சரி கைஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நாங்கள் எங்கே ரீச் ஆகிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே வச்சா ப்ரொவிடன்ஸ் மால் பாண்டிச்சேரியில் இருக்கோம். ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு மெக்டி வந்திருக்கோம். சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டைம் வச்சா கிட்டத்தட்ட 13:42 அப்படின்னா 1:42 2 மணிக்கு கிட்டத்தட்ட ஆகுது. இன்னும் இப்போ தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பி வீட்டுக்கு போகிறோமா இல்லை ஏதாவது பண்ணிட்டு போகலாமா அப்படின்றதா. ஒர்க்கு முடிச்சுட்டுன்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் வேலைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. என்ன எதுன்னு பார்த்துட்டு கோயம்புத்தூர்லேயும் அதை பற்றி நான் அந்த ப்ராஜெக்ட் விஷயம் கேட்கலான்னு இருக்கேன். நான் முடிஞ்சால் இதெல்லாமும் ப்ராஜெக்ட் பண்ணும் போது போட முடிஞ்சால் அது ஏதாவது அதை பற்றி நியூஸ் உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ காமிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா நான் அதெல்லாம் வ்ளாக் எடுக்கிறேன். இப்போதைக்கு சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அப்புறம் அதை அப்படியே பிளான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் பிளானு. ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் நாங்கள் சொல்கிறோம்.
இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே மாலில் தான் இருக்கோம். ஹலோ மச்சான் இங்கே தான் இருக்கான். என்ன பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் வெளியே வந்திருக்கோம் ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு. இன்டர்வலா அப்படின்னா கிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துக்குது. யார் வச்சுருக்கு கவின் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்தோம். எதனாலன்னா சரி உடனே போகலாமா அப்படின்னா சரி வந்த வேலையும் முடியல ஒன்றும் இல்லை சரி ஒரு மூவியாவது பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எங்களை தவிர மீது எல்லாம் ஜோடி எல்லாம் கப்புள்ஸாக வந்துக்கிறாங்க அந்த படத்துக்கு. நாங்கள் மட்டும் தான் 2 பேர் இப்படி போயிடுவோம். அதை சந்தானமோ ஜீவாவா யாரு ஜீவா ஒன்றா ஒரு படத்துக்கு தள்ளி போயிட்டு பாரு இங்கிலீஷ் படம் அங்கெல்லாம் பொண்ணெல்லாம் கூட்டு வந்துடுறேன் நம்ம பாரு அடி தள்ளி போய் உட்கார அப்படின்ற மாதிரி தான் நடுவில் ஒரு சீட்டு விட்டு தள்ளி போய் உட்கார மாதிரி ஆகிப்போச்சு. படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே நல்லா தான் இருக்குது. முழுசாக பார்த்து முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் முழுசாக பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். படம் ரிவ்யூ சொல்லுவாங்க. பட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதான் எதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோன்னே எனக்கு நான் வேறு ஒரு விஷயத்துக்கு ப்ராஜெக்ட் விஷயமா ஆரம்பிச்சது அந்த மாதிரி தான் இருக்கு. குருமா ரெடி குழம்பு வச்சா சமையல் ரசம் வச்சு சமையல் எதுக்கு வந்தோடனே தெரியாம நெஞ்சு சமைக்கிறனே மாறிட்டோம். அப்படி ஆகிட்டு இந்த படம் பார்த்துல இருக்கோம் பாண்டிச்சேரியில். ஸோ இப்போ மணி என்ன மிச்சம் அது 3 மணி ஷோ வந்தோம். மணி 4:22 4:30 மணி ஆச்சு. நாங்கள் டக்குன்னு படம் புக் பண்ணி சரி டக்குன்னு பிளான் பண்ணி வந்தனால எங்களால் vlog எடுக்க முடியல. அப்போது சரி இன்டர்வலில் இருக்கும். இதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு மீதி படம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் மூவி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணும்போது சொல்கிறேன் கைஸ். அதான் மச்சான் உனக்கு எப்படி இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே தான். என்ன சீட் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்புறம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோ தான் ரோ தான் உட்காந்து இப்படி வழுக்கிட்டு போனால் மறுபடியும் இப்படி வந்துடும். லாஸ்ட்டு ரோ தான் மேலேருந்து ஃபஸ்ட்டு ரோ இப்படி உட்காந்து இப்படி போகிறோம் விட்டா இப்படி வலிக்கணும் வந்துடும். கழுத்துலாம் இங்கே வலிக்குது. சீட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் சாஞ்சி கிஞ்சி உட்கார முடியல. அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இந்த விளாக் ஃபுல்லாகவே வந்துட்டு முழுக்க சொல்லுங்கள். ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்மளே பார்க்க மாட்டோம். ப்ரீவியஸ் 10 பேர் பார்க்கல இன்னும் உள்ள வால்பாறை விளாக்ல சொல்லியிருப்பான். யார் அது 10 பேர் காட்டி நான் 10 பேர் நம்ம சேனல் 5000 பேர் 10,000 பேர்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயும் மறுபடியும் சொல்கிறான். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க அவனுக்கு பிரிச்சிடுறேன். 10 பேர் 10,000 பேர் ஆகும். கண்டிப்பாக ஆகும். இந்த விளாக் ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி கேமரா ஆங்கிள் அந்த மாதிரி தான் பார்த்துருவீங்க. மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் இது பண்ணுறேன். இந்த மூவி பற்றி நான் என்ன எதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் கைஸ். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி எல்லாம் முடிச்சுட்டு பீச் வந்துட்டோம். ஃப்ரெஞ்ச் காலனி வந்து ஃப்ரெஞ்ச் காலனி கிட்ட இருக்க பீச்சுக்கு தான் வந்துருக்கிறோம். ஒயிட் டவுன் வந்திருக்கோம். படம் எப்படி மச்சா இருந்துச்சு? மட்டும் இல்லை இன்னுமே இல்லை அப்படின்னு சொல்ல தோணல. நல்லா தான் இருந்தது படம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஒரு கருத்து ஒன்று இருந்துச்சு. அதாவது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் நீங்கள் என்னதான் கெட்டது பண்ணாலும் கடைசியாக அதாவது நல்லது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் பண்ண ஒரு சில தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏதாவது நாய்க்கு போறப்ப கல்லால் அடிச்சிருப்பீங்க அப்படின்னா அந்த நாய் மறுபடியும் பார்த்தா மன்னிப்பு கேட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு நார்மல் கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் வச்சு அப்படியே பில்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. மச்சான் அது முடிச்சதுலேருந்து ஒரு வாய்ஸ் எடுத்து அதுலேயே தான் பேசினாங்க. கேளு இங்கே என்ன சொல்லு வீட்டு கணேஷ் வாய்ஸ் தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. அப்படியே பேசிட்டு வரான். இதில் இந்த இது பார்க்கிங்கில் டிக்கெட் கொடுத்துட்டு அந்த அக்கா காசு கேட்டாங்க. அவங்க கிட்டேயும் போயிட்டு என்ன கேட்டேன் எவ்வளோ அதாங்க கட்சின்னு சொல்லி கொடுத்தா அவங்க வேற சிரிச்சுட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டாங்க. வயசே வந்துச்சு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் வந்து சன் செட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தான் சில கிரிஞ்சு பண்ணி அது வந்து போன வருஷம் நடந்துச்சு. பைக்கில் வந்துருந்தோம் அப்போ சூசாவில். இந்த டைம் காரில் பிளானே எல்லாம் வந்திருக்கோம். இங்கிருந்து லைக் எப்படி சொல்றது ஒரு 5 கிளம்பலான்னு வச்சுக்கோமா. 5 மணி கிளம்பலான்னு வச்சோம்னா மணி இப்பயே காமிச்சான். எப்படி தெரியும் நம்பர் தெரியுது. 6 மணி ஆயிடுச்சு. 18:02 6:02 ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 6:30 அப்படி கிளம்பி எத்தனை மணி வீட்டுக்கு போய் ரீச் ஆகும் என்ன இது என்ன தெரில. அவ்வளோதான். ஓகே நாங்கள் போய் பீச்சு பார்க்க போகிறோம். உங்களுக்கும் அப்படியே திருப்பி கேமரா லைட்டாக காமிச்சிட்டு அப்புறம் அப்படியே என்ன ஏதுன்னு பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஓட்டணும் வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் மச்சான்? அங்கேருந்து ஒரு 7 மணி 6:30 மணிக்கு 7 மணி பக்கம் கிளம்பணும். 8 9 9 2.5 மணி நேரம் அந்த மாதிரி 9.5 மணி நேரம். அப்புறம் இங்கே ஒரு 10:30 மணி 10 மணி வந்தோம். 10:20 மணி வந்தோம் பெருங்குளத்தூர். ஸோ வந்து நம்ம ஈசிஆரில் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோலுக்கு அங்கேருந்து
பாண்டிச்சேரி வரதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஆகுது. மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் இங்கே 100 ரூபா இருந்தால் போதும், அப் அண்ட் டவுனே முடிஞ்சிருது. இதே நம்ம நார்மல் திண்டிவனம் செங்கல்பட்டு அந்த செங்கல்பட்டு திண்டிவனம் ரூட்டில் வரோம்னா ஒன்று செங்கல்பட்டு அத்தூர், அதுக்கப்புறம் வேற இன்னொரு டோல் வரல மச்சான், விக்ரவாண்டி டோல் தாண்டி தான் நம்ம கட் பண்ணுவோமா பாண்டிச்சேரிக்கு. இல்ல திண்டிவனம் முன்னே கட் பண்ணாலும் அட்லீஸ்ட் 2 டோல் வரும், அதுல 3 டோல் வருமா, 2ல இருந்து 3 டோல் வரும். அப்படி இல்லைன்னா 2ஆச்சும் வரும்னு நினைக்கிறேன் கம்பல்சரி நான் அந்த வழியா வந்தோம்னா. ஸோ அப்படி பார்த்தோம்னா பயங்கர யூஸ்ஃபுல். இது ஓப்பன் பண்ண போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம ஃபாஸ்டாக் இல்லாம வரோம்னா டபுள் த அமௌண்ட், ஃபைன் அமௌண்ட்டோட சேர்த்து இப்போ 50 ரூபானா 100 ரூபா. இது வந்து நான் எப்போ பார்த்தேன்னா ஒரு வாட்டி ஃபேமிலியோட ஃபாஸ்டாக்ல ரீசார்ஜ் இல்லை, அவினாசி ரோட்டில் கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி கோயில் போனப்போ ஒரே டோல் தான். நார்மலாக அந்த டோலில் வந்து 125 ரூபா, ஆனால் நாங்கள் டபுள் பே பண்ணி 250, அப் அண்ட் டவுன் 250 500 ரூபா கிட்ட அங்கேயே போச்சு வேஸ்ட்டாக. அந்த ஒரு டோல், அந்த டோல் தாண்டி அவினாசியில் இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர் தான், அதுக்காக அவ்வளோ போச்சு. ஸோ அதனால் ஃபாஸ்டாகோட ரீசார்ஜ் பண்ணி தான் வச்சுக்கிட்டோம்னா ஆமாம் பெஸ்ட்டு. ஒரு 50% குறையுது போல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் தெரியுது. ஃபாஸ்டாக்ல ரீச் ஆகிருச்சுன்னா இந்த அமௌண்ட் தான் அப்படின்னு ஃபைன் அமௌண்ட்டோட கட்டினா தான் வயிறு வாயெல்லாம் கொஞ்சம் எரியுது லைட்டாக. அதுக்கப்புறம் எப்படி ஆகி போச்சு மச்சான். நம்ம என்ன சாப்பிட்டோம் நைட்டு, அதை பற்றி என்ன சொல்லு, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம், நல்லாவே இல்லை. வாய் மட்டும் உலக வாய் பேசினார் அவரு அந்த கடைக்காரரு. சரி ஓகே பேஸ்ட் போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ஃபியூல் ஃபில் பண்ணோம். அப்போலாம் நான் vlog எடுக்கல பெருசா. எதனாலனா ஜிபே கொஞ்சம் ஃபால்ட் ஆகி எஸ்பிஐ சர்வர் டவுன் ஆகி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்கள் 1000 ரூபா கையிலையும் மீதி ஜிபேலையும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டேங்க் பெட்ரோல் அடிக்கும் போது அது வந்து கொஞ்சம் இதுவாச்சு. பாண்டிச்சேரியிலேயே நாங்கள் உள்ள பெட்ரோல் போட்டோம். எவ்வளோ வந்துச்சு பெட்ரோல் ப்ரைஸு பார்க்கலையா? ஓகே, நான் எவ்வளோ வந்துச்சுன்னு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயோ கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் பாண்டிச்சேரியிலே பெட்ரோல் போட்டு தான் அப்புறம் கிளம்பி வந்தோம். ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நான் போன வாட்டி வரப்போ 100 ரூபா அந்த ரேஞ்சு பெட்ரோல் இருக்கும்போது 94 ரூபாய்னு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாயாச்சும் கம்பல்சரி வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட் போன டென்ஷனில் வந்து எப்படிடா பே பண்ணுறது, பெட்ரோல் அடிச்சாச்சு எப்படி பே பண்ணுறதுன்ற மாதிரி அந்த ஒரு தாட்லேயே வீடியோவே பெருசாக எடுக்கல அந்த டைமு. அவ்வளோதான் மச்சான தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இந்த வீடியோ பெருசாக நீங்கள் கற்றுக்க ஏதாவது இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூவி ரிவ்யூ, மற்றபடி ஒன்றும் எந்த வீடியோவாவது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எதாவது இருக்குமானா எதுலேயுமே எதுவும் இருக்காது. புதுசாக ஏதோ நாங்கள் பண்ணுறதை நீங்களும் கூட சேர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இருந்திருக்கும். சீக்கிரமே நம்ம ட்ரிப்பு போகிற வீடியோ வந்து நீங்கள் பைக்கர்ஸாக நிறையா கற்றுக்கிறதுக்கு அதில் கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேருமே தயாராக இருக்கும். கண்டிப்பாக 1 month வெயிட் பண்ணுங்க. பிரிச்சு வச்சிடறோம். அதுக்குள்ள ஃபோன் ஃபோன் இல்லை வச்சா ஃபோன் வாங்கிட்டோ இல்லை ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த காமெடி நைட் டைம்னால நல்ல காமெடி. நீ டிடிவி கணேஷ் வாய்ஸ்லேயே தேங்க்யூ சொல்லி முடிச்சிடறேன். தூக்கத்துல கணேஷ் உச்சா சொன்னேன் யூடியூப் சேனல்ல போடுறேன்னா ஜெட்டி நினைச்சதே போட்டு இப்போ மச்சான் கொஞ்சம் டீசென்ட் ஆயிடும், அதனால வெக்கப்படுறோம். முன்னும் பழைய விளாக்லாம் பார்த்தா அப்படி கிடையாது அவன். சரி கைஸ், நாங்கள் அப்படியே இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறோம். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெற்று வரும். அடுத்து இதுக்கப்புறம் என்ன வீடியோ வரப்போகுதுன்னா தெரில, ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். 250 ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து நீங்கள் என்ன ஏதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இல்லைனாலும் போகிறது தான். KTM 250 டியூக் 250. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா விஷயம் அந்த வண்டி பற்றி நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம கிட்ட ஒன்று இருக்குன்றனால. ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம சேனல் யாராவது புதுசாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். கணேஷ் வாய்ஸ் நன்றி வணக்கம். மற்றதுல போடாதுடா, எனக்கே வயசு வரலடா வச்சா வருது. ஓகே கைஸ், வயசு வருது. அதான் பை நான் சொல்றது இல்லை. சரி, பிஹேவியர் முட்டுறாடி வரவே.